கனவில் முருகர் உணர்த்தும் ஒவ்வொரு காட்சி, அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? உங்கள் கனவில் முருகர் வந்திருக்கிறாரா? சில கனவுகள் காலையில் எழுந்ததும் மறந்து போய்விடும். ஆனால் சில கனவுகள் மட்டும் மனசை விட்டு போகாது. அப்படிப்பட்ட கனவுகளில் ஒன்றுதான் கனவில் முருகர் தோன்றுவது. பார்த்த உடனேயே மனதுக்குள் ஒரு நிம்மதி. அதே நேரம் இது எதற்காக வந்த கனவு என்ற கேள்வியும் எழும். கனவில் முருகர் அமைதியான முகத்தோடு நிக்கிற மாதிரி வந்தா வாழ்க்கையில் இருந்த குழப்பம், பதற்றம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகிறது என்பதை காட்டும் காட்சி என்று பலரும் நினைக்கிறார்கள். நீண்ட நாட்களாக மனதுக்குள் சுமையாக இருந்த விஷயங்களுக்கு தெளிவு வர ஆரம்பிக்கும் நேரம் இது. முருகர் கையில் வேலுடன் கனவில் தோன்றினால் இது தடைகள் நீங்க போகிறது என்பதற்கான சின்னமாக எடுத்துக்க வேண்டும். வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, பணம், தொழில், படிப்பு மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி, தாமதம், தடை எல்லாம் மெதுவாக விலகும் காலம் நெருங்குகிறது என்பதன் பொருளாகும். மயில் மீது அமர்ந்தோ மயிலுடன் சேர்ந்து வந்தோ கனவில் முருகர் தோன்றினால் தைரியம் அதிகரிக்கப் போகிறது என்பதை காட்டும் காட்சிகள் என கூறப்படுகிறது. நம்மால் முடியுமா என்ற சந்தேகம் குறைந்து நம்பிக்கையோடு முன்னே போகும் மனநிலை உருவாகும் நேரம் என்று சொல்லப்படுகிறது. கோயில் சூழலுள்ள விளக்கு, மணி ஓசை, பூஜை நடக்கிற இடத்தில் முருகர் தோன்றும் கனவுகள் மனதுக்குள் நல்ல மாற்றம் வரப்போகிறது என்பதை காட்டுகிறது. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மன வருத்தங்கள் சரியாகி அமைதி உருவாகும் காலம் என்று இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சில கனவுகளில் முருகர் எதுவும் பேசாமல் சிரிச்ச மாதிரியே பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருப்பார். இதை நீங்க எடுத்த முடிவு சரியான பாதையில்தான் இருக்கிறது என்று சொல்லாமல் சொல்கிற ஒரு காட்சியாக பலர் நினைக்கிறார்கள். அதனால் தயங்காமல் முன்னே போங்கவென்று அந்த கனவு உணர்த்துகிற மாதிரி இருக்கும். முருகர் கனவில் ஏதாவது ஒரு இடத்தை காட்டுகிற மாதிரி வந்தா அது வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் அல்லது முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய காலம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் சொல்றாங்க. அந்த கனவுக்கு பிறகு நடந்த சம்பவங்களை கவனிச்சா அதன் அர்த்தம் தெளிவாகும். மொத்தத்தில் கனவில் முருகர் தோன்றுவது பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை. அது மனதுக்கு நம்பிக்கை தர்ற ஒரு காட்சியாகத்தான் பெரும்பாலும் பார்க்கப்படுகிறது. உங்கள் கனவில் முருகர் வந்திருந்தா அந்த காட்சியை நினைவில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நேர்மறையா எடுத்துக்கிட்டு முன்னே போனாலே போதும்.